ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் கைடன்ஸ் செஷன் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா, கட் ஆஃப் நமக்கு வருமா, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருப்பீங்க. சில பேர் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், நம்ம ஒழுங்காக எழுதலை ப்ரிலிம்ஸ், அந்த மைண்ட் செட்டில் கூட இருப்பீங்க. உங்களோட எய்ம் குரூப் 1 சர்வீஸ் தான் அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ரிலிம்ஸ் மார்க்கை பற்றியோ கட் ஆஃப் பற்றியோ ஒரி பண்ணாதீங்க. உங்களோட அடுத்த கட்ட பணி என்ன அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளோதான். ஒருவேளை ப்ரிலிம்ஸ் இப்போவே கிளியர் பண்ணிட்டோன்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாம் நல்லா எழுதி நம்ம இந்த 2024 சர்வீஸ் வாங்கிடுவோம். ஒருவேளை கிளியர் பண்ணலை அப்படின்னா இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் நல்லா அழகாக படிச்சிட்டிங்கன்னா அடுத்த குரூப் 1 சர்வீஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்டேட் டாப்பராக வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது நீங்கள் 2 தடவை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ. ஸோ சின்சியராக இந்த குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அதை இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிறத பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் கண் முன்னாடி நீங்கள் காலையில் விழிச்ச உடனே பார்க்குற மாதிரியான இடத்துல ஒட்டி வச்சுருங்க. அது தினமும் உங்களுக்குள்ள ஒரு உந்துதலை கண்டிப்பாக கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும். இந்த டெப்டி கலெக்டர் போஸ்ட், இந்த டிஎஸ்பி போஸ்ட், இந்த ஏசி போஸ்ட், இதில் ஒரு போஸ்ட் எனக்கு தான், அதுவும் இதில் ஃபஸ்ட்டு போஸ்ட்டே எனக்கு தான், நான் கண்டிப்பாக டாப்பராக வருவேன், அந்த ஒரு போஸ்ட் எனக்கு தான், இவ்வளோ போஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு போஸ்ட் எனக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு உந்துதல் உங்களுக்கு டெய்லியும் கிடைக்கணும். அப்படின்னா நீங்கள் கண் முன்னாடி அதை காலையில் விழிச்ச உடனே அதை பார்க்கணும். நிச்சயமாக அன்றைய நாள் இதை பார்த்துட்டிங்கன்னா அன்றைய நாள் நீங்கள் ரொம்ப எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் உங்களால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்றத நம்புகிறேன். எல்லாருமே பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ரூமில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க, நிச்சயமாக அது உதவியாக இருக்கும். அடுத்ததான் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் டிஸ்கிரிப்டிவ் டைப் என்ன மாதிரியான சிலபஸ் இருக்குது அப்படின்றத ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. பேப்பர் 1 எலிஜிபிலிட்டி டெஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர் தான், அது ஒன்றும் பெரிய இஷ்யூவாக இருக்காது. அதுவுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள். ரெண்டாவது, நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பேப்பர் 2, 3, 4 ஜென்ரல் ஸ்டடீஸ். 3 ஹவர்ஸ் ஒரு எக்ஸாம், 250 மார்க்ஸ் இருக்குது. 3 பேப்பர்லேயும் சேர்த்து ப்ளஸ் ஓரல் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து நமக்கு டோட்டல் 850 மார்க். இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 1 ஃபைனல் ரிசல்ட்டை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அதில் ஸ்டேட் டாப்பர் எல்லாம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, ரிட்டனில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, ஓரல் டெஸ்ட்டில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனலைசிஸ் உங்களால் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டால் எவ்வளோ மார்க் பர்சன்டேஜ் வாங்க முடியுது, எவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டே இருக்காங்க அப்படின்றத உங்களால் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நிச்சயமாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். அடுத்ததாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப், நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணுறது தான். 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அதில் எது சரியான ஆப்ஷன் அப்படின்றத சூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் தான் இப்போ நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. இதுக்கு தேவை என்ன, சிலபஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்ஜெக்டிவ் டைப்பில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் இப்போ கிளியர் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டுருக்கீங்க. இப்போ மெயின்ஸில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, இது அப்ஜெக்டிவ் கிடையாது, டிஸ்கிரிப்டிவ் டைப். ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் மைண்டுக்குள்ளே இருந்தால் அந்த பேஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கிரிப்டிவ், அதாவது எவாலுவேட்டரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி உங்களால் அழகாக சுருக்கமாக தெளிவாக எப்படி உங்களால் அதுக்கான பதிலை எழுத முடியுது அப்படின்றத அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கான சிலபஸ் பேப்பர் 2, 3, 4 இந்த 3 பேப்பரோட சிலபஸை தயவு செய்து மனப்பாடம் பண்ணிடுங்க. நீங்கள் டெய்லி இப்போ ஒரு வாரத்தில் டெய்லி ஒரு 4-5 தடவை அதை படிங்க. டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சிலபஸ்க்கு மட்டுமே, திரும்ப படிங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 100 நாள் நீங்கள் படிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த சிலபஸ் வந்துடும். ஏன் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கலாம், இல்லை ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போகலாம், இல்லை வெளியில் ஒரு டிவியில் ஏதாவது ஒரு நியூஸை பார்க்கலாம். எதை பார்த்தாலும் உங்களுக்குள்ளே இது சிலபஸில் இருக்குது, இது சிலபஸில் இல்லை. நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கலாம், இது சிலபஸில் இருக்குது, இது இல்லை, இது குரூப் 1 சிலபஸ்க்கு தேவையானது, இதை எடுத்துக்கணும், நிச்சயமாக இதில் ஒரு பாயிண்ட்டாக நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சிலபஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக குரூப் 1 மெயின் தேர்வில் உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறப்ப இது எந்த டாப்பிக்லேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சால் கூட ஒரு 2 பாயிண்ட் உங்களால் அதை எழுத முடியும். ஸோ இது இந்த சப்ஜெக்டில் இந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் பற்றி நீங்கள் ஏதோ ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் எழுதலாம். மேபி அது உங்களுக்கு தெரியாத டாப்பிக்காக இருக்கலாம், அதாவது தெரியாத கண்டென்ட்டாக இருக்கலாம். பட் இந்த டாப்பிக்கில் நீங்கள் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிட்டுனா அந்த டாபிக் ரிலேட்டட் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு 4-5 பாயிண்ட் நீங்கள் எழுதலாம். அதை வச்சு மேக்கப் பண்ணலாம். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எவாலுவேட்டரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சில பாயிண்ட்ஸை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இந்த சிலபஸ் மனப்பாடம் பண்ணுங்கள். ஒரு 100 நாள் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னே 10 நிமிஷம் சிலபஸை படிங்க. எப்படி நீங்கள் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனை காலையில் கண்ணு முன்னாடி பார்க்குறீங்களோ, பார்த்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் சிலபஸை படிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள அது மனப்பாடமாக ஆகிடும், வந்துடும். ஸோ அதனால் சிலபஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கே நிறைய படிச்சிட்டிங்க. ஸோ நல்லா நீங்கள் ஓரளவுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா எல்லாமே எழுத்து வழியில் நீங்கள் வெளியில் காட்டுறது ரொம்ப திறமையாக நீங்கள் இருக்கணும். ஸோ அந்த திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். எழுத்து வடிவில் நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறீங்க உங்களோட கருத்துக்களை அப்படின்றதான் இங்கே விஷயம். அப்போ அந்த திறமையை நீங்கள் வளர்த்துக்கணுன்னா நீங்கள் டெய்லி ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். எதை படித்தாலும் நீங்கள் அதை ஆன்சர் ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதி பார்க்கணும், எழுதி பழகணும். நீங்கள் ஒரு விஷயத்தை படித்தாலும் அதை அந்த ஆன்சர் ஃபார்மேட்லேயே எழுதி எழுதி நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் படிக்கிறீங்கன்னா படித்ததை நீங்கள் அதாவது எழுதி எழுதி பார்க்கணும். அப்போ தான் இந்த குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமை உங்களால் வந்து ஈஸியாக வந்து நல்ல மார்க் வாங்க முடியும், கிராக் பண்ண முடியும், ஸ்டேட் லெவலில் ரேங்க்லாம் உங்களால் வாங்க முடியும். அதனால் படிக்கிறது மட்டுமே ஒரு அப்படியே படிச்சுட்டே இருப்பேன் அப்படின்றது மட்டும் அந்த செயலை மட்டும் செய்யாமல் அதையும் தாண்டி நீங்கள் எழுத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். 50% என்ன கேட்டால் 50 இல்லை, நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிட்டிங்க. 30% தான் நீங்கள் படிக்கணும். மீதி 70% ரைட்டிங் ப்ராக்டிஸ் டெய்லி எழுதுங்க. ஸோ எழுதிக்கிட்டே இருங்க. நல்ல பேனாவை சூஸ் பண்ணுங்கள், டெய்லி எழுதுங்க. இந்த ரைட்டிங் ஸ்கில், ப்ரெசன்டேஷன் ஸ்கில் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் நல்லா மார்க் வாங்க முடியும் அப்படின்றத உணருங்க. நிச்சயமாக நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் எல்லாமே எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்ததான் நீங்கள் வந்து இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போது ஃபஸ்ட் பேப்பர் எல்லா பேப்பர்லேயும் 250 மார்க் தான். டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம், 180 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. இதில் 10 மார்க் வந்து 10 கொஷின் நீங்கள் எழுதணும். 15 மார்க் ஒரு 10 கொஷின் எழுதணும். இப்போ 10 மார்க் வந்து ஒரு கொஷினுக்கு வந்து 150 வேர்ட்ஸ் வந்து லிமிட்டு. அப்போ 10 கொஷினுக்கு 1500 வேர்ட்ஸ் எழுதணும். 15 மார்க் வந்து 250 வேர்ட்ஸ் எழுதணும் நீங்கள். ஸோ இப்போ 10 கொஷினுக்கு 2500 வேர்ட்ஸ் எழுதணும். இப்போ ரெண்டுமே 1500, 2500 ரெண்டுத்தையும் கூட்டினா 4000 வார்த்தை. ஸோ அப்போ 3 மணி நேரத்தில் நீங்கள் 4000 வார்த்தையை எழுதணும். அப்போ 3 மணி நேரத்தில் இருக்கிற டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,800 செகண்ட் இருக்குது. அந்த 800 செகண்டை நீங்கள் வந்து விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் எக்ஸாம் முடிக்கிற அந்த டார்கெட் வச்சிங்கன்னா தான் உங்களால் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ 170 நிமிஷத்தில் நீங்கள் வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக வந்து என்ன பண்ணணும்னா 2.5 செகண்டில் ஒரு வார்த்தை எழுதணும். 2.5 செகண்டில் ஒரு வார்த்தை எழுதினா மட்டும்தான் உங்களால் 170 நிமிஷத்தில் 4000 வார்த்தைகளை எழுத முடியும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எழுதுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எந்த அளவுக்கு நீங்கள் அந்த உங்களோட வேகம், எழுத்து வேகம், ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. இது எடுத்தோடனே வராது. நீங்கள் எழுத ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த ஸ்பீடு உங்களுக்கு வரும். இப்போது 10 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் மொத்தமே வந்து இப்போது ஒரு அதாவது 3 ஹவர்ஸில் நீங்கள் மொத்தமே செலவு பண்ண வேண்டியது 3750 செகண்ட் தான் 10 மார்க்குக்கு. இப்போ 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 6250 செகண்ட் நீங்கள் இது பண்ணணும். ஜென்ரலாக ஒரு நிமிஷத்தில் சொல்ல போடப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு 10 மார்க் கொஸ்டின் நீங்கள் வந்து ஒரு 7 நிமிஷம் நீங்கள் வந்து செலவு பண்ணலாம். 7 நிமிஷம் 10 கொஸ்டினை வந்து 70 நிமிஷத்தில் நீங்கள் எழுதி முடிக்கணும். 15 மார்க்குக்கு ஒரு கொஷினுக்கு நீங்கள் 10 மினிட்ஸ் தான் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ 10 மினிட்ஸ்னால் அது ஒரு கரெக்டாக 100 நிமிஷம் வந்துடுது. இப்போ 100 + 70 170 நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சிடலாம். அந்த 10 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா மேபி சில நேரங்களில் முன்ன பின் ஆகும். நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணலாம், ஏதாவது அண்டர்லைன் பண்ணலாம், ஏதாவது ஹைலைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேப்பர் கம்ப்ளீஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ப்ரெசன்டேஷன், ஹேண்ட் ரைட்டிங், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லா ஸ்கில்லுமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு அகாடமியில் படிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அகாடமி மட்டுமே டெஸ்ட் மட்டுமே பத்தாது. டெஸ்ட் நீங்கள் எழுதுங்க, நிறைய டெஸ்ட் எழுதுங்க. மினிமம் 50 டெஸ்ட்டு உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். இப்போ ஏபிஜியில் 27 டெஸ்ட்டு தான் வைக்கிறேன். 27 டெஸ்ட்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் ஆனால் இருக்கிற காம்படிஷனுக்கு அது மட்டும் பத்தாது. டெய்லியும் வந்து 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதுங்க. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி நீங்கள் எழுதி பழகணும். 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதலாம். நீங்கள் 1.5 மணி நேரம் டெஸ்ட், 1 மணி நேரம் டெஸ்ட், 2 மணி நேரம் டெஸ்ட். எக்ஸாம் கிட்ட லாஸ்ட் 1 மந்த் தான் இருக்குன்னா 3 ஹவர்ஸ் டெஸ்ட்டே எழுதுங்க. எழுதி பழகுங்க. அப்போ தான் உங்களால் அந்த ஃப்ரீயாக எழுத முடியும், டைம் மேனேஜ் பண்ண முடியும். அதனால் டெஸ்ட்டு நிறைய எழுதுங்க. 2-3 அகாடமியோட கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. படித்ததெல்லாம் நீங்கள் ப்ரிலிம்ஸில் நல்லா படிச்சிட்டிங்க, நாலேஜ் இருக்குது. மெயின்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான். ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் உங்களோட எண்ணம் ஃபுல்லாக எழுத்தில் தான் இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எழுத்த திறமையாக திறம்பட மற்றவங்களை கவர்ற மாதிரி வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் வரும். ஸோ பேப்பர் கம்ப்ளீஷன் ரொம்ப மஸ்ட். ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும், அலைன்மெண்ட் நல்லா இருக்கணும், கண்டென்ட் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கணும். ரொம்ப கீ பாயிண்ட் மட்டும்தான் இருக்கணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். வளவலா குலகுலம்லாம் எழுதக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் நீங்கள் எழுதணும். ஸோ இதெல்லாம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரோட
குவாலிட்டிஸாக இது நீங்கள் இதெல்லாம் வந்து காட்டணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் குரூப் ஒனுக்கு முன்னாடி குரூப் ஒன் ஸ்டேட் செகண்ட் ரேங்க் வாங்கின சத்யானந்தி அவங்களோட பேப்பர் ஜஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் காட்டுறேன். நான் இதை அவங்களோட ப்ரெசன்டேஷன் பாருங்கள். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் எழுதுனது தான். இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கேப் இருக்கும், நம்ம ஃபீட்பேக்லாம் கொடுத்து அவங்க ஃபைனலாக வந்து கேப்லாம் இல்லாமல் எழுதியிருக்காங்க. ஸோ ஏபிஜேயில் எழுதின ஒரு டெஸ்ட்டு எடுத்து போடுறேன். இதில் கொஞ்சம் கேப் இருக்கும், ஃபீட்பேக்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இருந்தாலும் ஜஸ்ட் அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, அவங்களோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, அவங்களோட கீ பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது, அலைன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத இதை காட்டியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். முதல்ல ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த கொஷினுக்கு ரெலவெண்ட்டான கீ பாயிண்ட்ஸை எழுதி கொடுத்து பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் பண்ணியிருக்காங்க, கிளியராக காட்டியிருக்காங்க. அடுத்தது ஹெட்டிங் போட்டிருக்காங்க, ஹெட்டிங் கீழே ஒரு சப்ஹெட்டிங் போட்டு அடுத்து பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, முக்கியமான வார்த்தை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே அவங்களோட பேப்பரே தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக நம்பர் போட்டிருக்காங்க, நல்லா நீட்டாக அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 அப்படி கரெக்டாக 1 by 1 அழகாக இருக்குது. நிறைய பாயிண்ட் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக ஏதோ கோட்ஸ்லாம் போட்டு வந்து பாக்ஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்கணும். இந்த மாதிரியே இருக்கணும் இல்லை, இதை நீங்கள் ஒரு மாடலாக வச்சுக்கலாம். இது வந்து அவங்க ஸ்டேட் செகண்ட் ரேங்க் வாங்கினோட பேப்பர். அதே மாதிரி இப்போ இந்த குரூப் ஒன் இல்லாமல் அதுக்கு முன்னாடி குரூப் ஒன்னில் டெப்டி கலெக்டர் தமிழ் மீடியம் எழுதி பிஎஸ்டிஎம் இல்லாமல் டெப்டி கலெக்டர் வாங்கினோட ஒருத்தரோட பேப்பர் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு முன்னுரை மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு 4 பாயிண்ட் அதை பற்றி இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஹெட்டிங் போட்டிருக்காங்க, கண்டினியூஸாக ஒரு 5 பாயிண்ட்டு, அப்புறம் இன்னொரு ஹெட்டிங் ஒரு 4 பாயிண்ட்டு ஹெட்டிங். ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போ அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நீட்டாக இருக்கும். ஹெட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படியே நெத்தியடி அடித்த மாதிரி பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, வளவள குலகுலன்னு எதுவுமே எழுதலை. இது தமிழ் மீடியத்தில் எழுதி டிசி வாங்கினா அவங்களோட பேப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த லாஸ்ட் இயர் குரூப் 2ல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கினவங்க பேப்பர் ரிட்டன் மார்க்கில். அதேமாதிரி குரூப் 1லேயும் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கியிருக்காங்க, அவங்களோட பேப்பர் இது பிரேமி. இவங்களோட ப்ரெசன்டேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, ஒரு 3 லைன் 4 லைன், அதுக்கப்புறம் ஹெட்டிங் போட்டிருக்காங்க, அழகாக வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில ஒரு மாதிரி ப்ரெசன்டேஷன், இந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் மோரார்லெஸ் ஒரே ஹேண்ட் ரைட்டிங் தான் டிஃபராக இருக்குமே தவிர ப்ரெசன்டேஷன் மாடல் எல்லாம் மேக்ஸிமம் ஒரே மாதிரி இருக்கும். அலைன்மெண்ட் நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதே மாதிரி இவங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு குரூப் 1 ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கின மாருதி பிரியா பேப்பர். இவங்களோட ப்ரெசன்டேஷன் பாருங்கள். இவங்க அழகாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் 1 by 1 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, ஹெட்டிங் போட்டிருக்காங்க, பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் குரூப் 1 டாப்பர் மாருதி பிரியா அவங்களோட பேப்பர் இது. ஸோ இந்த பேட்டர்னில் உங்களோட இது இருக்கணும், பட் இதே மாதிரி தான் இருக்கணும்னு அப்படி உங்களுக்கு யூனிக்காக சில குவாலிட்டி இருக்கும், நல்லா நீங்கள் இதோட இன்னும் சிறப்பாக எழுதுவீங்க. அது மாதிரி இந்த ஒரு பேட்டர்னாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஓனாக அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணலாம். இப்போ அடுத்ததான் நீங்கள் இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன புக்ஸ்லாம் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா, அது சிலதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த புக்ஸ் தான் வாங்கி படிக்கணும்னு கிடையாது, பட் இந்த மாதிரி நிறைய ஆத்தர்டு நிறைய இன்ஸ்டியூட்டோட புக்கெலாம் இருக்கும். பட் கண்டிப்பாக நீங்கள் புக்கு வாங்கணும், சோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் புக்கு வாங்கணும். என்னென்ன படிக்கணுன்றதை பின்னாடி நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப பேஸானது பொதுவானது ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுருக்கணும். 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணிக்கங்க. ஒரு வேளை இல்லைனா நீங்கள் சமச்சீர் கல்வி வெப்சைட்டில் உள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தானே, நீங்கள் எல்லாமே எடுத்து படித்து நோட்ஸ் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ மொபைலே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கலாம். அது ரிலவெண்ட்டான சிலபஸில் இருக்கிறத எடுத்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதையும் தாண்டி சில புக்லாம் கண்டிப்பாக நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் படிப்பீங்க, ஒரு அகாடமியில் படிப்பீங்க, அங்கே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது மட்டுமே பத்தாது. ஏன்னா அந்த மெட்டீரியலை ஒரு 1000 பேர் 2000 பேர் படிப்பாங்க, அதே கண்டென்ட் தான் கொடுப்பாங்க. இப்போது இது இல்லாமல் நீங்கள் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணுவாங்க, ஸ்கூல் புக்கை அவங்களும் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. சில பேர் இதெல்லாம் இல்லாமல் விக்கிபீடியா ரெஃபர் பண்ணி அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ இப்படி வேரியஸ் சோர்ஸஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றவங்களோட நீங்கள் 4 பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் காட்டலாம். கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், நல்ல குவாலிட்டியான கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க. அதனால் வேரியஸ் சோர்ஸஸை ரெஃபர் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஒரே சோர்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் வேரியஸ் சோர்ஸஸை நீங்கள் நிச்சயமாக வந்து நீங்கள் டிபெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் மாடர்ன் இந்தியா புக் இருக்குது, ஸ்பெக்ட்ரம் புக் இருக்குது. தமிழில் வந்து ஜே தர்மராஜ் அவரோட இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு புக்கும் நான் இதில் காட்டியிருக்கேன், டிஎன்பிசி அகாடமி வரலாறு இந்திய தேசிய இயக்கம் புக்கு இருக்குது. இந்த புக்கு பாருங்கள். இது இல்லாமல் ஜென்ரலாக 6th-லேருந்து
12th வரைக்கும் இருக்க ஹிஸ்ட்ரி புக்கு நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் யூனிட். அடுத்து செகண்ட் யூனிட் சோஷியல் இஷ்யூஸ்க்கு வந்து ஜென்ரலாக ராமகுஜா புக்கு எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆகிருக்கும். இதே நீங்கள் தமிழ் மீடியம்னா கணியன் புக் இருக்குது, சமூக பொருளாதார பிரச்சனைகள், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லைனா நவநீதன் அவர் எழுதியிருக்காரு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் சமூக பிரச்சனைகள். அதில் எல்லாமே நீங்கள் இது எல்லாமே அந்த புக்கை வந்து அட்டை டு அட்டை படிக்கணும்னு கிடையாது. சிலபஸில் இருக்கிற டாபிக் இதில் இருக்கா, அப்போ நீங்கள் அதை படிங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அதேமாதிரி இங்கே நிறைய ஆத்தர் புக்கெலாம் சொல்லுவேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கிடையாது. பட் இது அந்த சிலபஸில் இருக்கிற மாதிரி எந்த புக் இருந்தாலும் நீங்கள் வாங்கி படிங்க. புக் நிறைய இருக்குது, குட்டி கிடக்கு மார்க்கெட்டில் இருக்குது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் இதை காட்டுறேன். இதே புக்கு தான் நீங்கள் வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ அடுத்ததாக எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, இது வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான புக்ஸ் வந்து கொஞ்சம் அகாடமிஸ் கொடுப்பாங்க, நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. நிறைய அகாடமி கொடுப்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் எதாவது அகாடமியில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கங்க. அது இல்லாமல் நம்ம ஜென்ரலாக வெப்சைட்டில் பார்க்குறப்ப தமிழி அவங்க அந்த பப்ளிகேஷன்ஸில் விஷ்ணு பிரியா அவங்க எழுதின எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி புக் இருக்குது. இது சிலபஸ்லாம் பார்த்தா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதே உள்ள கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அந்த இது இருக்குது. ரெண்டாவது ஆட்டிடியூட் இருக்குது. மூணாவது வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இது டாபிக் அப்படியே அதில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில். தமிழில் வந்து இதே தமிழி பப்ளிகேஷன்ஸ்லேயே இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் நீங்கள் ஜென்ரலாக யூபிஎஸ்சி வந்து அந்த பேட்டர்ன் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சியில் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு என்ன இருக்குது அப்படின்ற கண்டென்ட் இந்த எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ஆட்டிடியூடில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஆப்டிடியூட், அங்கே வந்து ஆட்டிடியூட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இந்த புக்கை நீங்கள் வாங்கி ஓரளவுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம். அதில் இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் ரிலவெண்ட்டாக ஏதாவது இருந்தால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பாலிட்டிக்கு ஜென்ரலாக லக்ஷ்மிகாந்த் புக்கை பாருங்கள். இல்லைனா 11th 12th புக்கு நல்லா இருக்குது. அது இல்லாமல் தமிழில் வந்து வெங்கடேசன் அவர் எழுதின புக்கு நீங்கள் பார்க்கலாம். இது இல்லாமல் தமிழ் பப்ளிகேஷன்ஸ்லேயே இந்திய அரசியலமைப்போட அடிப்படைகள்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கொஞ்சம் சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஸ்பெக்ட்ரம் புக் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க, அதை யூஸ் பண்ணுங்கள். நவநீதன் தமிழ் பப்ளிகேஷன்ஸில் நவநீதன் எழுதின புக் இருக்குது. இது இல்லாமல் தர்மராஜ் அறிவியல் தொழில்நுட்ப வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது தமிழில், நீங்கள் அதை கூட வாங்கி பாருங்கள். இதெல்லாம் வாங்க முடியல நீங்கள் ஜஸ்ட்டு வெப்சைட்டில் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்குது புக்கெல்லாம். கண்டிப்பாக புக்கு நீங்கள் வாங்கி வைக்கணும். ஒரு அகாடமியோட சோர்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து இந்த நல்ல மார்க் வாங்குறதுக்கு உதவும்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது மார்க் வாங்கலாம். பட் நல்ல மார்க் வாங்கணும். நான் இப்போ இருக்கிற காம்படிஷன் நீங்கள் வேரியஸ் சோர்ஸஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். புக் கண்டிப்பாக மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா மெட்டீரியலும் வாங்கிட்டு புக்கை அட்டை டு அட்டை படிக்கணும்னு அவசியம் இல்லை. சிலபஸில் இருக்கிறத ரெஃபர் பண்ணிக்கங்க. இதில் இல்லாத பாயிண்ட் அதில் என்ன இருக்குது, அதில் இல்லாத பாயிண்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து நீங்கள் பாயிண்ட்ஸ் மட்டும் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து கேதர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த தமிழ் சொசைட்டி அதே தமிழ் பப்ளிகேஷன்ஸில் புக் இருக்குது. அதே மாதிரி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி புக்கும் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஜென்ரலாக தட்சிணாமூர்த்தி தமிழர் நாகரிகமும் பண்பாடும் இருக்குது. இது சிலபஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கிறது நீங்கள் அந்த புக்கில் நீங்கள் படிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஜியாகிரஃபி. முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி குரூப் 1 ஜியாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இந்தியன் ஜியாகிரஃபி, தமிழ்நாடு ஜியாகிரஃபி மட்டும்தான் இருக்கும். இப்போது ஜென்ரல் ஜியாகிரஃபி அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் ஜியாகிரஃபியில் எக்ஸ்ட்ரா அவங்க எர்த், யூனிவர்ஸு, இந்த ட்ரோபோஸ்பியர், ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோஸ்பியர்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எர்த் யூனிவர்ஸ்லாம் படிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இப்போ இந்த குரூப் 1 மெயின்ஸில் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜென்ரல் ஜியாகிரஃபி நிச்சயமாக உங்களுக்கு வேணும்னா ஜென்ரலாக நீங்கள் வந்து இப்போது மஜித் ஹுசைன் புக் இருக்குது, டாடா மெக்ராயில் அந்த புக் இருக்குது, அந்த ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவை பாருங்கள். அதுமாதிரி கணியன் புவியியல் புக் இருக்குது, நீங்கள் அதை வாங்கி படிக்கலாம். ஜென்ரலாக நீங்கள் 6th to 12th வரைக்கும் இருக்க புக்கை அந்த சிலபஸில் இருக்கிறத நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்வரான்மெண்ட் புக் இருக்குது. ஸோ இதில் வந்து சங்கர் ஏஎஸ் அகாடமி புக் ஓரளவுக்கு அந்த சிலபஸோடு இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் அதை வாங்கி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய மெட்டீரியல் இருக்குது, நீங்கள் வாங்கி பாருங்கள். தமிழில் தர்மராஜ் எழுதின புக் இருக்குது சுற்றுச்சூழலியல். அதுக்கு சிலபஸில் என்ன இருக்கோ அது ரிலவெண்ட்டாக நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இந்தியன் எக்கானமி புக் இருக்குது. ஸோ ரமேஷ் சிங் புக்கு நீங்கள் ஜென்ரலாக பார்த்துக்கலாம். அப்புறம் டாஃப் அகாடமியோட புக் இருக்குது, அது கூட ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு புக், நான் நிறைய புக் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு புக்கு நீங்கள் சூஸ் பண்ணிங்க, ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். அப்புறம் தமிழ்லேயே இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க, பிரகதீஷ் பப்ளிகேஷன். அந்த புக்கை நீங்கள் ஆன்லைன்லேயே கூட ஆர்டர் பண்ணிக்கலாம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஜென்ரலாக என்ன பார்க்கணும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டையும் கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி படிக்கணும். நம்ம ஏபிஜேயில் டெய்லி நான் கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து தினமணி, ஹிந்து பேப்பர் எடுத்து போடுறேன். சில நாட்கள் தினகரன், தினமடல் எல்லாம் சேர்த்து கூட நான் போடுவேன். அந்த பைலிங்கலாக தான் இருக்கும்.
இப்போ அது நிச்சயமாக உங்களோட குரூப் ஒன் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி 17ஆம் தேதி இன்றைக்கி மார்னிங் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேஜ் ஃப்ரண்ட் பேஜில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டுருக்கும். நீங்கள் பாலிட்டியில் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் பற்றி ஏதாவது ஒரு கொஷின் வரப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஜட்ஜ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சிஜே இல்லை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சிஜே இல்லை சுப்ரீம் கோர்ட் சிஜே வந்து அவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் நேம் எழுதுனீங்கன்னா ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா இருக்காங்க, அந்த ஜட்ஜ் நேம்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இது வரும். ஸோ நீங்கள் எந்த நியூஸ் பேப்பர் படித்தாலும் இது சிலபஸில் எங்கே இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் சிலபஸ் மனப்பாடம் பண்ணிட்டா தெரிஞ்சிடும். கரண்ட் அஃபேர்ஸோடு ரிலேட் பண்ணி படிங்க எல்லாமே. ஸோ டெய்லி உங்களுக்கு ஏபிஜே அகாடமிலேயே உங்களுக்கு பிடிஎஃப் நான் போட்டுறேன், நிச்சயமாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஒரு தடவை படிச்சுட்டு அது சிலபஸ் ரிலவெண்ட்டாக இருந்தால் ரிலேட்டடாக இருந்தால் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது இல்லாமல் அரிகந்த் புக் ஜிகே வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம சிலபஸ் குரூப் ஒன் மெயின் சிலபஸ்க்கு ரிலவெண்ட்டாக என்ன இருக்குது அதை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிங்க. கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில். ஸோ நீங்கள் கீ பாயிண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் இந்தியா இயர் புக் 2024 2023 இந்த புக்கு ஏதாவது ஒரு புக்கு வாங்கிறீங்க நீங்கள், கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அந்த சிலபஸில் இருக்கிற விஷயத்தை அடிஷ்னல் வேல்யூ, அதாவது அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸை கொடுக்குறதுக்கு இந்த புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களோட பேப்பர் பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஜென்ரலாக வந்து என்னென்ன புக் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். பேப்பர் இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு வந்து எல்லாத்துக்குமே என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணணும். 6th to 12th வரைக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். அட்டை படிக்கணும்னு கிடையாது, சிலபஸில் இருக்கிறது எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூகுளில் விக்கிபீடியா ஒவ்வொரு டாப்பிக்குமே விக்கிபீடியாவில் போட்டு பாருங்கள். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு அப்படின்னு வந்துச்சுன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, மாடர்ன் இந்தியாவில் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு விக்கிபீடியாவில் போட்டு பாருங்கள், ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் இருக்கும், புக்கில் இல்லாத ஒரு விஷயம் அதில் இருக்கும். அப்போ அது என்ன இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. அப்புறம் ஏபிஜே நியூஸ் பிடிஎஃப் டெய்லியும் பாருங்கள். இது மாடர்ன் ஹிஸ்ட்ரி மாடர்ன் இந்தியா ரிலேட்டடாக என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு ஏதாவது வந்துருந்தால் நீங்கள் அதில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி தான் சோஷியல் இஷ்யூ ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன், ராமகுஜா நவநீதன். அப்புறம் tn.gov.in வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே போயிட்டு அந்த பாலிசி நோட்டை எடுத்து பாருங்கள். அதில் வந்து கவர்மெண்ட்டோட ஸ்கீம்லாம் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ஸ்கீம் இருக்குது சோஷியல் ஆஸ்பெக்டில், என்னென்ன ஸ்கீம் இருக்குது சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்கீமே நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. நீங்கள் அந்த ஸ்கீம்லாம் எழுதுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் கூகுள் பாருங்கள். இப்போ எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், தமிழ் விஷ்ணுபிரியா எழுதின புக் இருக்குது, டாடா மெக்ராயில் புக் இருக்குது. அப்புறம் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸோடு பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸோடு ஏதாவது நியூஸ் ரிலவெண்ட்டாக இருக்கா, அந்த டாப்பிக்கில் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துடுங்க. அதுமாதிரி பாலிட்டியில் 11th 12th புக்கு லக்ஷ்மிகாந்த், 11th 12th இல்லை 6th to 12th வரைக்குமே பாருங்கள். லக்ஷ்மிகாந்த் புக்கு பாருங்கள். கூகுள் பாருங்கள், ஏபிஜே நியூஸ் பாருங்கள். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்கூல் புக்ஸ் ஸ்பெக்ட்ரம், கூகுள், ஏபிஜே நியூஸ். தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் 6th to 12th புக்கு நீங்கள் பார்க்கணும், ஸ்கூல் புக் பார்க்கணும். அப்புறம் வந்து கேகே பிள்ளை ஒரு புக் இருக்குது, அது இல்லாமல் நான் சொன்ன தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் இல்லாமல் கேகே பிள்ளை ஒரு புக் இருக்குது. அப்புறம் கூகுள் பாருங்கள், ஏபிஜே நியூஸ் பிடிஎஃப் பாருங்கள். ஜியாகிரஃபி 6th to 12th வரைக்கும் இருக்க புக்கு கூகுள், அந்த மஜித் ஹுசைன் புக்கெலாம் நான் சொன்னேன், தர்மராஜ் எழுதின புக்கு சொன்னேன். அப்புறம் ஏபிஜே நியூஸ் பாருங்கள். என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர ஏஎஸ் அகாடமி புக்கு ஓகே. அப்புறம் கூகுள், டாக்டர் ஏபிஜே நியூஸ் பிடிஎஃப். அப்புறம் வெப்சைட்டில் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மினிஸ்டர், அந்த டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் எடுத்து பாருங்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில். அதே மாதிரி தான் எக்கனாமி 11th 12th புக் இந்தியன் எக்கனாமி. அப்புறம் கூகுள், டாக்டர் ஏபிஜே நியூஸ். இதுவுமே கவர்மெண்ட் வெப்சைட். பட்ஜெட் பாருங்கள், லாஸ்ட் இயர் பட்ஜெட் பாருங்கள். பட்ஜெட்லேருந்து நிச்சயமாக உங்களுக்கு நிச்சயமாக கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி tn.gov.in ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட் பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு வேல்யூ ஆடட் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் எல்லாமே. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, முதல்ல படிக்கணும், பேசிக்காக நீங்கள் எல்லாமே படிக்கணும். இதை மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் மனப்பாடம் பண்ணுறது மொட்டை மனப்பாடம் பண்ணாதீங்க தயவுசெய்து, உங்களால் முடியாது. அது நிறைய படிக்கணும். அதனால் ஒரு விஷயத்தை படிங்க, படித்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைம் லைன் இல்லை என்ன ஸ்ட்ரக்சர், என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கதையாக நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அதை நிறுத்த முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுங்கள். ஸோ வெறும் எதையுமே புரிஞ்சிக்காமல் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப நாள் இருக்காது, நம்ம நிறையவும் படிக்க முடியாது, கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால் எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தால் அந்த டாபிக் என்ன, அதோட சாராம்சம் என்ன, அது சுருக்கமாக என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், அதோட ஜிஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக ஒரு தடவை படிங்க. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மெமரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுங்கள், மனசுக்குள்ளேயே சொல்லி பாருங்கள். மனசுக்குள்ளேயே நீங்கள் அதை வந்து சொல்லி பாருங்கள்.
மனசுக்குள்ளே சொல்லி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எழுதி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜ் நீங்கள் எல்லாம் படிச்சிட்டிங்க, புரிஞ்சிட்டிங்க, திருப்பி ரிவைஸ் பண்ணுறீங்க, மெமரி பண்ணுறீங்க, ரிவைஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எழுதி பாருங்கள். எழுதி பார்க்குறப்ப எப்படி நம்ம சுருக்கமாக தெளிவாக நம்ம எழுத போகிறோம். சுருக்கமாக தெளிவாக, நான் சொல்கிற வார்த்தையை புரிஞ்சுங்க, சுருக்கமாக தெளிவாக இருக்கணும். சுருக்கமாக தெளிவாக நீங்கள் எப்படி எழுதி பார்க்க போகிறீங்க அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் வேணும்னே, அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன்சரை நீங்கள் வந்து பார்த்தே கூட ரெடி பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்து ரெடி பண்ணிவிட்டு அதை திருப்பி ஒரு தடவை மனப்பாடம் பண்ணி, திருப்பி மெமரி பண்ணி, திருப்பி அதோட ரிமெம்பர் பண்ணி, ரிவைஸ் பண்ணி மறுபடியும் அதையே நீங்கள் எழுதி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி டெஸ்ட் வந்து ஸ்பாட் டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஒரு சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியும் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் ஸ்பாட் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம், நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறப்ப நமக்கு தெரியாத கேள்விகள் எப்படியா இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணோம்னா நீங்கள் இப்போலேருந்தே ஸ்பாட் டெஸ்ட்டும் எழுதி பழகினா தான் உங்களால் அங்கே மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபீட்பேக் என்ன கொடுக்குறாங்களோ அதை ஒரு தடவையும் அந்த ஃபீட்பேக்கை கேட்டு அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணணும். என்ன சொல்கிறாங்களோ அதை திருத்திக்கிட்டு அடுத்த டெஸ்ட் எழுதுங்க. ஸோ ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுக்குற ஃபீட்பேக்கை வாங்கிக்கிட்டு அதை திருத்திக்கிட்டு அடுத்த டெஸ்ட்டு எழுத முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து எடுத்தோடனே பேப்பர் கம்ப்ளீஷன் வந்துடாது, பேப்பர் ப்ரெசன்டேஷன் அழகாக வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக 5 டெஸ்ட்டு 10 டெஸ்ட்டு, சில நேரங்களில் 15 டெஸ்ட்லாம் கலந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். நிச்சயமாக நீங்கள் அது வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நல்லா எழுத முடியும். அதனால் படிக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் எழுத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எழுதிக்கிட்டே இருக்கணும். நல்லா பேனாவை சூஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கு நல்லா ஸ்பீட் இருக்கணும். நான் அந்த ஸ்பீட்லாம் கால்குலேஷன் முதலே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து நம்மளோட டெஸ்ட் சீரீஸை தயவுசெய்து எழுதுங்க. டெஸ்ட் சீரீஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் படித்தாலும் சரி படிக்கலாலும் சரி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா தான் உட்காந்து யோசிப்பீங்க. அதில் வாங்குகிற மார்க்லாம் ஒரு விஷயமே இல்லை. இதில் ரேங்க் என்ன வாங்க போகிறோம், என்ன மார்க் வாங்க போகிறோம், அது விஷயமே இல்லை. உங்களுக்கு தேவையான ப்ராக்டிஸ். கொஷின் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, எப்படியா இருந்தால் என்ன, நல்லா இருக்கிற கொஷினும் நீங்கள் எப்படி எழுதுறீங்க, நல்லா இல்லாத கொஷினும் எப்படி எழுதுறீங்க, சிலபஸில் இருக்கிறதா எப்படி எழுதுறீங்க, சிலபஸில் இல்லாமல் கேள்வியே எப்படி எழுதுறீங்க, நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படின்றத உங்களை மட்டும் தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். ஸோ அதனால் நிறைய டெஸ்ட் எழுதுங்க. ஏபிஜே டெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் நீங்கள் எழுதி பழங்க. நிச்சயமாக இந்த குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இப்போ எப்படி கடந்த காலங்களில் நம்ம ஏபிஜேயில் வந்து நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் படித்து டாப்பராக வந்திருக்காங்களோ, நிச்சயமாக இனி வரும் காலங்கள்லையும் அதே மாதிரி டாப்பர்ஸ் நிறைய பேர் நல்லா வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். டாப்பராக வரணும் அப்படின்றதுலாம் என்னோட இது கிடையாது. நீங்கள் எங்கே ஒரு அடிமட்டத்துலேருந்து ஒரு நண்பர் வந்து இந்த இலவச பயிற்சியை பயன்படுத்தி குரூப் 1 சர்வீஸ் வாங்கினான்னா எனக்கு அதுதான் பெருமை. மேபி அவங்க கடைசி ரேங்காக இருந்தால் கூட சந்தோஷம் தான். எனக்கு கடைசி ரேங்காக இருந்து வேலை வாங்கியிருக்காங்க அடிமட்டத்துலேருந்து ஒருத்தர் வந்து அப்படின்னா எனக்கு அது நிச்சயமாக சந்தோஷம் தான். பட் நீங்கள் என்னோட சஜஷன் உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க, எப்படிப்பட்ட ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, எந்த மாதிரியான இதில் வரீங்க, ஸோ அதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களோட அந்த 10th மார்க்கு, +2 மார்க்கு, உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இது எல்லாமே விட்டுருங்க, ஒதுக்கி தள்ளுங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்க, இப்போ என்ன உங்களோட முயற்சி, உங்களோட தீவிரம், உங்களோட பயிற்சி, இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து இந்த அடுத்து ஒரு 100 நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட பாஸ்ட் என்னவா வேணா இருக்கட்டும், கண்டிப்பாக நிச்சயமாக உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப 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 அழகான ஒரு லைஃப் உங்களுக்காக காத்திருக்கு. நிச்சயமாக ஒரு குரூப் 1 ஆஃபீஸராக இந்த சொசைட்டிக்கு நிறைய விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும். உங்களோட வாழ்க்கையில் உங்களை நீங்கள் மேம்படுத்திக்க முடியும். நிச்சயமாக எல்லோரும் ரொம்ப சின்சியராக இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த கைடன்ஸ் சிஸ்டம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நானும் நம்புகிறேன். தொடர்ந்து ஏபிஜே இலவச பயிற்சி மையத்தோட பயணம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களை ஏபிஜே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறமும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஏபிஜே இலவச பயிற்சி மையம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.